வணக்கம் நண்பர்களே. தமிழ் ஏஐ சேனலில் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் கோவிந்த்குமார். நான் ஒரு ஏஐ சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர். சீபோர்ட் ஏஐ என்ற கம்பெனியில் சிஇஓவாக பணிபுரிகின்றேன். இன்று நாம் காணப்போகும் விஷயம் இண்டஸ்ட்ரி 4.0. இந்த தமிழ் ஏஐ சேனலில் பல வீடியோக்கள் செய்திருக்கின்றோம். அந்த வீடியோக்களில் எல்லாம் நீங்கள் வீடியோவில் ஸ்க்ரீனில் பார்ப்பது ஆங்கிலத்தில் இருக்கும். நான் இதற்கான விளக்கத்தை தமிழில் தருவேன். அந்த ஃபார்மேட்டை தான் நாம் ஃபாலோ பண்ண போகின்றோம். சரிங்களா? இந்த இண்டஸ்ட்ரி 4.0 இது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0ன்னு சொல்லுவாங்க, IR4ன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னா என்ன? தொழில் புரட்சி. ஒரு புது மாதிரியாக தொழில் பண்ணுறதுக்கான உக்திகள், டெக்னாலஜிஸ் அதெல்லாம் வர்றது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு முடிவில் இந்த இண்டஸ்ட்ரி 1.0 அப்படின்னு உருவாச்சு. சரிங்களா? அப்போ நடந்த விஷயங்களை இண்டஸ்ட்ரி 1.0ன்னு நம்ம சொல்கிறோம். அதில் என்ன நடந்தது? இயந்திரமயமாக்கல். அதுக்கு முன்னாடி மேனுவலாக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இந்த இயந்திரமயமாக்கம் இயந்திரமயமாக்கத்துக்கான புள்ளியார் சுழி அப்போ போடப்பட்டது. நீராவி இன்ஜினும் அப்போ தான் வந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த நெசவு பண்ணுறதெல்லாம் அதுக்கு முன்னாடி மேனுவலாக பண்ணாங்க. இந்த வீவிங் லூம்லாம் அப்போ தான் வந்தது. இது 18ஆம் நூற்றாண்டு கடைசியில் நடந்தது. அடுத்தது இண்டஸ்ட்ரி 2.0. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் ப்ரொடக்ஷன், இந்த தொழிற்சாலைகளில் பெரு உற்பத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடிலாம் ஒரு ப்ராடக்டை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. பெரிய லெவலில் உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு விதமான ப்ராசஸை ஃபாலோ பண்ணோம் இல்லைங்களா? இப்போ ஒரு காரை உற்பத்தி பண்ணோன்னா முதல்ல இன்ஜின் இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் சாசிஸ் வரும், அப்புறம் அதுக்கு மேலே இருக்க அந்த பாடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பாடி வரும், அதுக்கப்புறம் மற்ற ஃபிட்டிங்ஸ் எல்லாம் கார் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுன்ட்டு கிளியர்லி லேட் அவுட்டாக இருக்கும். அதாவது அதற்கான விதிமுறைகளை, அதற்கு என்ன வழிமுறைகளை எப்படி பின்பற்றணும்ட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதை தான் இந்த பெரு உற்பத்தி முறையில் உருவாச்சு. இந்த மாஸ் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவாங்க. இது ஃபோர்டு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்போ ரொம்ப பிரபலமாக இருந்தது. இந்த சமயத்தில் தான் 5 நாள் வேலை, ஒரு ஷிஃப்டில் 8 மணி நேரம் வேலை அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே சமயத்தில் இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டியும் பெரிய லெவலில் வர ஆரம்பிச்சது. இது 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில். சரிங்களா? இந்த வேர்ல்டு வார் 1 and 2 அது நடந்தது இல்லைங்களா? முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், அந்த சமயங்களில் இது உருவாயிருந்தது. இண்டஸ்ட்ரி 3.0 அப்படின்னா என்னன்னா, அதுக்கு அடுத்த தொழில் புரட்சி. இது 70களில் ஆரம்பிச்சது. 70கள் ஆரம்பித்து இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ தொழில் புரட்சி 4 வந்துடுச்சு. சரிங்களா? இந்த தொழில் புரட்சி 3ல் என்ன இருக்குன்னா, இந்த ஆட்டோமேஷன், தானியங்கி முறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி ஃபேக்டரிஸ் எல்லாம் நிறைய மேனுவல் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. இப்போ ஆட்டோமேஷன் நிறைய இருக்குது. இதற்கான ஆரம்பித்தது இந்த தொழில் புரட்சி 3ல் தான். இயந்திரமயமாக்கம் அதிகமாக ஆரம்பிச்சது. தானியங்கி முறை. இயந்திரமயமாக்கம்ன்றது மெக்கனைசேஷன், தானியங்கி முறை ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி 3.0ல் ஆரம்பிச்சது. அப்போ தான் கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸும் பெரிய லெவலில் இன்ட்ரடியூஸ் ஆயிருந்தது. உங்களுக்கெல்லாம் மூர்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது கம்ப்யூட்டரில். அதை பற்றி நான் வேற ஒரு வீடியோவில் பேசுகிறேன். அந்த மூர்ஸ் லாவும் வந்ததும் இந்த 70களில் தான். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது மூர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். இன்டெலை நிறுவனம் செஞ்சவர் அவர் தான், ஆரம்பித்தவர். இன்டெல் ஆரம்பித்தவர் அவர் பேரில் தான் இந்த மூர்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அது கம்ப்யூட்டர் வளர்ச்சிக்கு, இந்த இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் சிப்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கான வளர்ச்சிக்கு அவரோட வேலைகள் இன்டெல் பெரிய பங்கு ஆற்றியிருக்கு. சரிங்களா? அது இண்டஸ்ட்ரி 3.0. அதுக்கு அடுத்தது இண்டஸ்ட்ரி 4.0. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்யூப்மெண்ட்டும் இன்னொரு எக்யூப்மெண்ட்டும் தன்னால் பேசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இப்போ நம்ம வந்திருக்கு. இதுக்கு டெக்னாலஜி பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் என்னன்ட்டு நான் வேற ஒரு வீடியோவில் பேசுகிறேன். ஓகே, பேசிக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ 2 எக்யூப்மெண்ட் இருக்குது.
சரிங்களா? ஒரு தொழிற்சாலையில் 2 உற்பத்தி செய்கிற மிஷின்கள் இருக்குது. இந்த இரண்டுமே பேசக்கூடிய, ஒன்றுக்கொன்று தொடர்பு ஏற்படுத்திக்கக்கூடிய நிலை இப்போ வந்துடுச்சு. சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தது, அனலிட்டிக்ஸ், இது எல்லாமே வந்து இந்த இண்டஸ்ட்ரி 4.0வோட ஒரு அங்கம்னு நம்மளால் சொல்ல முடியும். சரிங்களா? இதெல்லாம் முன்னாடி இருந்தது. ஆனால் இது பெரிய லெவல், அதாவது ஒரு புரட்சி உருவாக்குற நிலைக்கு வந்தது அப்படின்னா அது இப்போ தானே. இந்த ஒரு கடைசியாக ஒரு 5லேருந்து 10 வருஷம் டு நவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? கிளவுட் டெக்னாலஜி, அதுவும் வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 20 வருடங்களாக தான் அது வந்து அதிகமாக பேசப்படுது, அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. முக்கியமாக இந்த 3-4 வருடங்களாக அதிகமாக அதனோட உபயோகம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இதுதான் வந்து இந்த சேஞ்ச் நடந்திருக்கு இல்லைங்களா? கிட்டத்தட்ட 20வது நூற்றாண்டு, அதான் சொன்னேன் இல்லைங்களா, 1920 அந்த டைம் ஃப்ரேமில் இண்டஸ்ட்ரி 2.0 இருந்தது. 70களில் 3. இப்போ வந்து நீங்கள் வந்து 2010 2015ன்னு சொல்லலாம் இந்த இண்டஸ்ட்ரி 4.0 ஆரம்பிச்சது. சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தானியங்கி முறை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு அதை எடுத்துன்னு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ ஃபேக்ட்ரிலாம் வந்து ஆட்டோமேஷன் இல்லைங்களா? இந்த தானியங்கி முறை வந்து அதிகப்படியான ஆட்டோமேஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. 3.0ல் நடந்த ஆட்டோமேஷன் வந்து ஒரு லெவல் தான், அதையும் தாண்டி இப்போ வந்து 4.0ல் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இண்டஸ்ட்ரி 4.0. யாராவது இண்டஸ்ட்ரி 4.0 IR 4 அப்படின்னு கேட்டால் பயப்பட வேணாம், அது வந்து ஒரு விதமான தொழில் புரட்சி. ஓகேங்களா? ஏஐ, கிளவுட், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட்டும் இன்னொரு எக்யூப்மெண்ட்டும் தனக்குள்ள பேசிக்க முடியும், அதாவது இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்க முடியும். அந்த லெவலுக்கு டெக்னாலஜி இப்போ வந்து உயர்ந்திருக்கு. அதுதான் வந்து இண்டஸ்ட்ரி 4.0. இது வந்து நம்மளோட வாழ்க்கை முறையை அதிக லெவலில் அதிகப்படியாக மாற்றின்னு இருக்கு. இன்னும் வரப்போகிற காலகட்டங்களில் இன்னும் இதோட தாக்கம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்க போகுது. இத்துடன் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.